கண்ட சோழன் தமிழ் நாடகம். காட்சி 1. இடம் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோவில். கதை மாந்தர்கள் நம்பியாண்டார் நம்பி, நம்பியின் தந்தை மற்றும் நம்பியின் தோழன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலராள் நோக்குண்டாம், மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு, தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு. நம்பி, நம்பி, இங்கே வா. நான் வெளியூர் செல்ல இருப்பதால் இன்று நீ கோவிலுக்கு சென்று பிள்ளையாருக்கு பூஜை செய்துவிடு. சரி தந்தையே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கருமுத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. சாமி, பூசையை முடித்து விட்டேன், சாப்பிட வாங்க. இந்த பிரசாதம் உங்களுக்குத்தான், சாப்பிடுங்கள் பிள்ளையாரப்பா. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? என் பூசையில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா? நீங்கள் சாப்பிட்டால்தான் நான் குருகுலம் செல்ல முடியும். விரைவாக சாப்பிடுங்கள் பிள்ளையாரப்பா. நீங்கள் சாப்பிடவில்லை எனில் நான் இந்த கல்லில் என் தலையை அடித்துக் கொள்வேன். ஒரு நம்பி, ஒரு பிள்ளையாரப்பா, நீ படைத்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் உணவு மட்டுமல்ல, உன் பக்தியும் சுவையானதே. உன் பக்தியை கண்டு மெச்சிய நானே உனக்கு வேதங்களையும் கலைகளையும் கற்றுத்தருகிறேன். மிக்க மகிழ்ச்சி பிள்ளையாரப்பா. காட்சி 2. இடம் தஞ்சை பெரிய கோவில். கதை மாந்தர்கள் ராஜராஜ சோழன், குந்தவை, நம்பியாண்டார் நம்பி, அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள். தோடுடைய செவியன் விடையேறியொருவன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலராதுனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த, பீடுடைய புறமாபுரம் மேவிய பெம்மாறிவன். அருமை அருமை, என்ன அற்புதமான திருமுறை பாடல் புலவரே. உமது சேவையை நான் பாராட்டுகிறேன். தஞ்சையில் சிவனுக்காக மிக பெரிய கோயிலை கட்டிய உங்கள் சேவைக்கு முன் என் சேவை சிறியதுதான். தம்பி, திருவாரூர் சிவன் கோவிலில் தேவாரம் ஓதுவதை கேட்டு மனம் முருகினேன் என்று சொன்னாயல்லவா? அந்த தேவார பதிகங்களை நெஞ்சுருகப் பாடுவதில் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வல்லவராவார். அப்படியா? திருநாவுக்கரசர் பாடிய தேவார பாடல் ஒன்றை பாடுங்கள் பார்ப்போம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அருமை அருமை. அடிகளாரே, மூவர் பாடிய தேவாரமும் உங்களுக்கு மனப்பாடமா? இல்லை இல்லை அரசே, அந்த அமிர்த கடலில் ஒரு சிறு துளியை மட்டுமே நாம் பருகியுள்ளேன். அடிகளாரே, மீதம் என்னாயிற்று? மூவர் பாடிய தேவாரச் சுவடிகள் அனைத்தும் தில்லையிலே நடராஜ பெருமான் கோவிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. அப்படியா? அங்கு சென்று தேவாரச் சுவடிகளை எடுத்து வரலாமே, அதில் என்ன தடை இருக்கிறது?
தடை இருக்கிறது அரசே. தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்து கூறினால்தான் அவ்வரையினை திறக்க முடியும். இதில் சிரமம் இல்லை, மூவரையும் நேரில் அழைத்துச் செல்லலாம். ராஜராஜா, என்ன விளையாட்டு? அம்மூவரும் இறைவனடி சென்று எத்தனை காலமாகிறது? நமக்கே அவர்களெல்லாம் சாகாவரம் பெற்றவர்கள். அவர்கள் நம்மை விட்டு நீங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. அமைச்சரே, ஒரு நல்ல நாள் பார்த்து தில்லை செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். நாமும் தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வருவதாக மறையவருக்கு செய்தி அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. காட்சி 3. இடம் தில்லை நடராசர் கோவில். கதை மாந்தர்கள் ராஜராஜ சோழன், குந்தவை, நம்பியாண்டார் நம்பி, மறையவர், அமைச்சர்கள் மற்றும் வீரர்கள். ராஜாதிராஜாய பிரதக்ஷதாயினே நமோ வயம் வை ஸ்ரவணாய உம்மஹே தமே காமான் காமகாமாய மக்யம் காமே குரு வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமः सोमो वा एतस्य राज्यमादत्ते यो राजा संराज्यो भासोमेन यजते देवसुवामेतानि हवीकिंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं सवाः स एवास्मै सवां प्रयच्छन्ति स एनं पुनः सुवन्ते राज्याय देवसो राजा भवति. சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. மன்னர் மன்னா, வாழ்க பல்லாண்டு. தில்லைவாழ் மறையவரே வணக்கம். மூவர் பாடிய தேவார திருமுறைகள் எல்லாம் இக்கோவிலின் ஓர் அறையில் பூட்டப்பட்டனவாமே. அதன் திறவுகோல் உங்களிடம் உள்ளதாமே? ஆம் அரசே, திறவுகோல் என்னிடம்தான் உள்ளது. அப்படியானால் அந்த அறையினை திறந்து விடுங்கள். இல்லை அரசே, தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்தால்தான் அவ்வறையினை திறக்க முடியும். இதோ பாருங்கள் தேவாரம் பாடிய மூவரை. 3 வயதிலேயே உமையவளின் ஞானப்பால் அருந்தி எண்ணற்ற தேவார பாடல்களை பாடிய திருஞான சம்பந்தர். சமணர்கள் கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று பாடிய நாவுக்கே அரசர் திருநாவுக்கரசர். இறைவன் சிவனையே தமக்காக தூதனுப்பிய தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படும் சுந்தரர். மன்னிக்கவும் அரசே, உன்னால் செய்யப்பட்ட சிலைகளை கொண்டு வந்து தேவாரம் பாடிய மூவரும் நேரில் வந்ததாக கூறுகிறீர்களே, இதை எப்படி ஒப்புக்கொள்வது? மூவரும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள் என்று கூறுவீர்களே, ஆனால் அம்பலத்திலே எடுத்த பொற்பாதத்தோடு காட்சியளிக்கும் மென்னப்பன் நடராசரும் சிலைதான் என்று கூற வேண்டும். மூவருக்கும் உயிரில்லை என்றால் மென்னப்பன் சிவனுக்கும் உயிரில்லை. பொன்னாக, மண்ணாக, கல்லாக, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கடவுள் என்று கூறி வழிபடும் போது அந்த கடவுளுக்கே தொண்டு செய்யும் இம்மூவரையும் அடியவர்கள் என்று ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? இவன் தெய்வம் என்றால் அவர்களும் தெய்வம்தான், அவர்கள் சிலை என்றால் இவனும் சிலைதான். மன்னிக்கவும் அரசே, தங்களின் அறிவுத்திறமைக்கு நான் செவிசாய்க்கிறேன். இதோ திறவுகோல். ராஜராஜா, உன் திறமையை என்னவென்று சொல்வது? அரசியலில் மட்டுமல்ல, ஆலயத்திலும் உன் ராஜதந்திரம் வென்றுவிட்டது. நன்றி தமக்கே, அனைத்தும் உங்கள் ஆசி. நான் சென்று சுவடைகளை எடுத்து வருகிறேன். வாருங்கள் அடிகளே. சென்று வா தம்பி. அடிகளாரே, தேவாரச் சுவடிகள் எல்லாம் கிடைத்து விட்டன. ஆஹா, கிடைத்து விட்டன. தமிழே தமிழே, என் உயிர் தமிழே. அடிகளாரே,
சோதனை? ஏடுகள் எல்லாம் கரையானுக்கு இரையாகிவிட்டன போலவே. கவலை வேண்டாம் அரசே, எல்லாம் சிவபெருமானின் செயலாகத்தான் இருக்க முடியும். சோழனே, வேதனை அடைய வேண்டாம். அவ்வேடுகளில் இவ்வுலகிற்கு எப்பொழுதும் தேவையான அனைத்து தகவல்களும் இருந்தன. அவற்றுள் இக்காலத்திற்கு தேவையானதை மட்டும் வைத்துவிட்டு மீதியை கரியான் அறிக்கச் செய்தோம். இவற்றை நம்பியாண்டார் நம்பியிடம் கொடுத்து தொகுத்து வழங்கச் சொல். இதுவே இக்காலத்து மக்களுக்கு போதுமானது. பரம்பொருளே, ஈசனே, என் மனக்கவலையெல்லாம் தீர்ந்தன. அடிகளே, நீங்கள் இத்திருமுறைகளை தொகுத்து வழங்குங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. ஏடு தந்தானடி தில்லையிலே, ஏடு தந்தானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. ஏடு தந்தானடி தில்லையிலே. அமைச்சரே, திருமுறைகள் எல்லாம் தில்லை நடராசரின் அருளால் நமக்கு கிடைத்ததால் ஒவ்வொரு பாடல் பாடும் முன்னரும் பாடல் பாடிய பின்னரும் திருச்சிற்றம்பலம் என்று கூறி தில்லை நடராசருக்கு நாம் வணக்கம் செலுத்த வேண்டும். அப்படியே வணங்குவோம் அரசே. திருமுறை ஏடுகள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்த ராஜராஜ சோழனை திருமுறை கண்ட சோழன் என்றே அழைப்போம். திருமுறை கண்ட சோழ மகாராஜா வாழ்க வாழ்க. திருமுறை கண்ட சோழ மகாராஜா வாழ்க வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரை ஆனாய் போற்றி. அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணாரமுதே கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வான்முயில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க. குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.